பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சமாதானமாக இருங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை கூட்டி கொடுக்கறதுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்னும் கூட ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ஏசையா 60:20 பாருங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டில் ஒரு வண்டியோ ஒரு 2 வீலரோ 4 வீலரோ இருந்தாலும் அங்கே நம்ம என்ன பண்ண, ஒரு நிழல் இருக்கிறது, ஒரு மரத்துக்கிட்ட நிழல் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் அந்த ஒண்டி நிறுத்தினா நிழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நிறுத்துவோம். ஆனால் அந்த நிழல் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நேரம் வர 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 அந்த நிலம் என்ன பண்ணால் அந்த நிழல் போயிடுது. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 13:16 பாருங்கள். 18 வருஷமாக கூனியாக இருந்த அந்த ஸ்ரீ, அந்த கூனியாக இருந்த ஸ்ரீ 18 வருஷமாக கூனியாக நடந்து கொண்டிருந்தது. எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனாலும் அவளுக்கு என்ன விடுதலை கிடைக்கல. ஆனால் எங்கே வந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சிது நம்மளுக்கு தெரியும். எங்கன்னா இயேசு பாதத்தில் வரும்போது தான் அவளுக்கு விடுதலை கிடைச்சிது. அவருக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம். நிமிர்ந்து நடுக்கிறவங்க கூனியாக இருந்தால் எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து ஆண்டவர்கிட்ட வரும்போது அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் அவள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அன்பானவர்கள், அதுபோல தான் இந்த உலகத்தில் நிழல் போல இந்த மனுஷனான நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருஷம் இருப்போம், எப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு எப்போ போகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் எங்கே வந்த ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும், எங்கே வந்தால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ஆஸ்தியும் அந்தஸ்து என்ன இருந்தாலும் சரி, தேவனை பாதத்தில் வரும்போது தான் நம்மளுக்கு சமாதானம். அந்த கூனிக்கு எங்கே சமாதானம் கிடைச்சிதுன்னு ஆண்டவர் பாதத்தில் வரும்போது தான் சமாதானம். அதுபோல தான் உனக்கும் எனக்கும் சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் மனுஷனோட வாழ்க்கை இப்படி தாங்க. அதே போல் நீங்கள் பாருங்கள், ஏசாயா 35:10 கூட நீங்கள் பாருங்கள். கர்த்தராலே மீட்கப்பட்டவர்களே திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அழிவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். பாருங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், நீயும் நான் யாருன்னா கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள். எத்தனோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் உங்களும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் திரும்பி எங்கே வருவாங்களா? ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு யாருக்கு இருக்கும்? நம்மளுக்கு இருக்கும். ஆனந்த அவர் தலையில் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடிவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அதுபோல தான் இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஆனால் ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு காலத்தில் அடைவீர்கள் என்று நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு இருக்கிற அந்த சஞ்சலமும் தவிப்போ ஓடி போய் பரலோக தேவனுக்கு முன்பாக சந்தோஷம் சமாதானத்தோடு நாம் இருப்போம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதுவரை எப்படி நம்ம வாழ முடியும்? இந்த கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்குற தேவன் யாருன்னா இயேசு தாங்க. அந்த கூனியான ஸ்ரீ இயேசு பாதத்தில் வரும்போது தான் அவளுக்கு விடுதலை கிடைச்சிது. அதுபோல தான் நீங்களும் நானும் இயேசு பாதத்துக்கிட்ட வரும்போது தான் நம்மளுக்கு விடுதலை, ஒரு சமாதானம் வந்துடுங்க. இந்த காலை வேளையில் இந்த வசனங்களை தியானித்து, ஆமாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியங்கள் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துடுங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதப்படியில் சுவாமி இந்த காலை வேளையில் நாங்கள் வருகிறோம். தேவானை ரட்சித்து பாதுகாத்து தேவனை ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கர்த்தாவே காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.